அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அதே டாக்கீஸ்ல பார்க்க போற திரைப்படம், இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல பிரதீப் ரங்கராஜன், கே.எஸ். ரவிக்குமார், மிஸ்கின் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற டிராகன் இந்த படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ வந்து ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. 12த் படிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருக்கிறாரு. அப்படி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 96% எடுக்குறாரு. அதே மாரி சயன்ஸ் சப்ஜெக்ட்லயும் பார்த்தீங்கன்னா, கோல்டு மெடல் வாங்குறாரு. கோல்டு மெடல் வாங்குன கையோட அங்க இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட போய் அஞ்சனான்ற ஒரு பொண்ணுகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்றாரு. அத ப்ரொபோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து, "நீ ரொம்ப நல்லவன்டா. பட் என்ன இருந்தாலும் உன்ன எனக்கு ரொம்ப புடிக்கல. அங்க இருக்கான் பாத்தியா? ரேம்போன்னு ஒருத்தன் இருக்கான் பாத்தியா? அவன தான் எனக்கு பிடிக்கும்." "என்னது அவனா? அவன் ரொம்ப நல்லவன் கிடையாது. நெறைய பொண்ணுங்க முன்னாடி சுத்துறான். ரொம்ப குடிக்கிறான். ரொம்ப அராஜகம் பண்றான். ரவுடிசம் பண்றான். அவனையா உன்ன புடிச்சிருக்கு?" அப்படின்னு நம்ம பிரதீப் சொல்லுவாரு. அதுக்கு அவன தான் புடிச்சிருக்குது. அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு அவரோட ஃப்ரெண்டோட போய் பேசுவாரு. "மச்சான் நம்ம 12த் வரையிலும் இப்படி இருந்துட்டோம். ரொம்ப நல்லவங்களா இருந்துட்டோம். அதனால பொண்ணுலாம் கிடைக்கல. நம்ம காலேஜ் போயிட்டு வேற மாதிரி மாறுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போறாங்க. காலேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா, இவரு அப்படியே ஆப்போசிட்டா மாறிறாரு. ஒரு பொறுக்கியாவே காலேஜ்ல இருக்கிறாரு. அதாவது கிளாஸுக்கு போறதில்ல. ஹாஸ்டல்லே தான் உட்கார்ந்திருப்பாரு. "எங்க பிரதீப்? எங்க பிரதீப்?" அப்படின்னு கேட்டா, "இல்ல அவன் ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கிளாஸையும் அட்டெண்ட் பண்றதில்ல. ஒரு பொறுக்கித்தனமா சிகரெட் புடிச்சுக்கிட்டு, குடிச்சுக்கிட்டு ஹாஸ்டல்ல இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டரையும் விரும்பி ஒரு லவ் அங்க அவருக்கு செட் ஆகுது. ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில நம்ம ஹீரோ வந்து 48 பேப்பர் வந்து அரியர் வச்சுடுறாரு. அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல. ஏஜிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு ஃபேமஸான காலேஜ் அது. அந்த காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரையும்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. யாரெல்லாம் 90 அண்ட் அபோவ் பெர்சன்டேஜ் எடுக்குறாங்களோ 12த்ல அந்த பெர்சனுக்கு மட்டும் தான் அந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். அப்படிப்பட்ட காலேஜ்ல இவரு அப்படியே ஆப்போசிட்டா டோட்டலா மாறிடுறாரு. 48 பேப்பர் வந்து அரியர் வச்சுடுறாரு. அந்த காலேஜ்ல ஒரு புரொஃபஸரா இருக்கிறவர் தான், ஒரு ஹெச்ஓடியா இருக்கிறவர் தான், புரொஃபஸருக்கு மேல ஹெச்ஓடியா இருக்கிறவர் தான் நம்ம மிஸ்கின்னு. 48 பேப்பர் அரியர் வச்ச உடனே வந்து அங்கேயும் ஒரு பிரச்சனையில மாட்டுறாரு. பிரச்சனையில அடிதடியில சிக்கி, மிஸ்கினோட கண்ணாடிய கூட கார் கண்ணாடிய கூட தெரியாம அந்த பிரச்சனையில உடைச்சிடுறாரு. இதனால கடுப்பாகுற மிஸ்கின் வந்து, "உன்ன வந்து நான் சஸ்பெண்ட் பண்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, எல்லா ஸ்டூடண்ட்ஸும் நம்ம பிரதீப்புக்கு எதிரா வந்து நிக்கிறாங்க. "சஸ்பெண்ட் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. சரி இதுக்கு வந்து நான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அவன் இதுக்கப்புறம் எல்லா கிளாஸையும் அட்டெண்ட் பண்ணி அவன் எக்ஸாம் எழுதுனான்னா, இங்கேயே இருக்கட்டும். நான் சஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இத வந்து அவர் ஏத்துக்காம, "நீயும் வேணாம், உன் படிப்பும் வேணாம்." அப்படின்னு ஐடி கார்ட தூக்கி போட்டு வந்துடுறாரு. அப்படி தூக்கி போட்டு வந்த உடனே அந்த லவ் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா ஒரு பொண்ண, அந்த பொண்ணும் இவன வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அத எப்படி ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய இடத்து மாப்பிள்ளை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வீட்ல வந்து பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்கும் புடிச்சு போது. நம்ம இப்ப பிரதீப்போ ரொம்ப ஏழ்மையா இருக்கிறான். ஒரு வசதி இல்லாத ஆளு. இவன கல்யாணம் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்னு மைண்ட் செட்ட மாத்திக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, "இல்ல இந்த மாரி வீட்ல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அவன் ரொம்ப வசதியானவன். எல்லாத்துலயுமே ரொம்ப அதிகமா இருக்கான். 1,20,000 வந்து சம்பளம் வாங்குறான். அதனால நான் வந்து அதுதான் எனக்கு சரியா படுது. யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன்." அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயி 2 பேருக்கும் சண்டே ஆகுது. லவ் பிரேக்கப் ஆயிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அதாவது எப்படியாவது நம்ப அதிக சம்பளம் வாங்கணும். அதாவது அவன் 1,20,000 வாங்குனாருன்னா, நம்ம ரூ. 1,20,000 அப்படின்ற மாரியாவது மாச சம்பளம் நம்ம வாங்கியே ஆகணும். அப்படின்னு பல இதுவுல அவரு யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும்போது அவர் என்ன பண்றாரு, ஒரு கன்சல்டன்சிய நாடுறாரு. அதாவது ஃபேக்கா டிகிரி முடிச்ச மாதிரி ஒரு கன்சல்டன்சிய நாடி ஒரு டிகிரிய ரெடி பண்ணிட்டு, வேலையும் தேடிர்றாரு. ஒரு பெரிய கம்பெனில ஒரு ஃபேக்கான ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு, ஒரு ஃபேக்கான இன்டர்வியூ வந்து அந்த கன்சல்டன்சியே ஏற்பாடு பண்றாங்க. 1 ரவுண்ட், 2 ரவுண்ட் வந்து அவங்களே கன்சல்டன்சி வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அப்படி 3வது ரவுண்ட வந்து அந்த கன்சல்டன்சிய ஃபேக்காவே ஒரு வீடியோ கால்ல பக்காவா செட் பண்ணி வேலை வாங்கி குடுத்துடுறாங்க. அப்படி வேலை வாங்கி குடுத்தாலும், "தம்பி எங்களால வேலை தான் வாங்கி குடுக்க முடியும். இதுக்கப்புறம் வந்து அந்த வேலைய போயிட்டு காப்பாத்திக்கிறது உன்னோட உன்னோட உன் கையில தான் இருக்குது. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே நீ கத்துக்கணும் ஈஸியா. அப்படி நீ கத்துக்கலன்னா ஒரே மாசத்துல உன்ன வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க." அப்படின்ற மாரி தான் சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அந்த கம்பெனிலயும் போய் ஜாயின் பண்றாரு. ஸ்டார்ட்டிங்கே 14,00,000 பேக்கேஜ்ல போறாரு வருஷத்துக்கு. ஒரு 2, 3 மாசத்துலயே பார்த்தீங்கன்னா, 1,50,000, 2,00,000, 3,00,000 சம்பளத்துக்கு போயிடுறாரு. அப்படி போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எதார்ச்சியா மிஸ்கின் வந்து பார்த்துடுறாரு. அந்த கம்பெனில பெரிய கம்பெனில வேலை செய்யற வந்து நம்ம பேராசிரியர் ஹெச்ஓடி மிஸ்கின் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அந்த கம்பெனிக்கே போயிடுறாரு. போய் பார்த்துட்டு அந்த மீட்டிங் ரூம்ல வந்து அந்த கம்பெனில வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாரு மிஸ்கின். அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா, "ஆமா நீ டிகிரியே முடிக்கலையே! உனக்கு எப்படி இவ்ளோ பெரிய வேலை?" அப்படின்னு சொல்லுவாரு. "இல்லங்க இந்த கம்பெனிக்கு வந்து 12த் படிச்சிருந்தாலே போதும். இதுக்கு வந்து டிகிரிலாம் தேவையில்ல." அப்படின்னு சொல்லுவாரு. "அப்படியா?
உங்களோட விபியை கூப்பிடுங்க, வைஸ் பிரசிடென்ட்டை கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா கௌதம் மேனன் தான் அந்த கம்பெனிக்கு, பெரிய கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல இருப்பாரு. அவர் கூப்பிடுங்க, நான் பேசணும். டிகிரி தேவையில்லையா? அப்படி ஒரு கம்பெனி இருக்குதா? அப்படின்னு மிஸ்கின் வந்து பேசுவாரு. உடனே காலில் விழுந்துருவார். மிஸ்கின் காலில் நம்ம ஹீரோ விழுந்துருவாரு. சார் சார் என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து ஒரு ஃபேக்காக தான் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி நான் அந்த கம்பெனியில் சேர்ந்துருக்கேன். தயவு செஞ்சு என்னை வந்து காமிச்சு கொடுத்துறாதீங்க. இதை நம்பி தான் நான் வீடு வச்சிருக்கேன். வீடு லோனில் வாங்கியிருக்கேன். லோன் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் இந்த வேலையை நம்பி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல வந்து மிஸ்கின் வந்து ஒரு நிபந்தனை விதிப்பாரு. சரி, நான் உன் வேலையை நான் காமிச்சு கொடுக்கல. உன் வேலையை நான் காப்பாத்துறேன். ஆனா, நீ இந்த 48 பேப்பர் அரியரை வந்து நீ கிளியர் பண்ணணும். திருப்பி என் காலேஜ்ல வந்து படிக்கணும். இதை நீ பண்ணினா நான் உன் வேலைக்கு நான் கேரண்டி நான் கொடுக்குறேன். நான் வந்து காமிச்சு சொல்ல மாட்டேன். உங்களோட விபி கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ வந்து அந்த 48 பேப்பரை கிளியர் பண்ணாரா? கிளியர் பண்ணலையா? எப்படி படம் முடிஞ்சிச்சு? அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க அந்த டிராகன் படம். உண்மையிலேயே சூப்பரா இருக்குதுங்க. சான்ஸே கிடையாதுங்க. லவ் டுடே படம் எப்படி ஒரு ஃபேமஸ் ஹிட் ஆச்சோ, அதே மாதிரி ஒரு மாஸான ஒரு படத்த, ஒரு நல்ல படத்த எடுத்திருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைய எடுத்திருக்காரு. நெறைய பேர் வந்து ஃபேக்காவே, அதாவது படிச்சிருக்க மாட்டாங்க சொல்லப்போனா. 10த், 12த் தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. டிகிரி படிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஃபேக்கா ஒரு டிகிரி ரெடி பண்ணி, எப்படியாவது வேலையில ஜாயின் பண்ணி பெரிய பெரிய இடத்துலலாம் இருக்கிறாங்க. ஏன் கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்லயே கூட நெறைய பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அத ஒரு கான்செப்ட்டா எடுத்து பண்ணியிருந்தது வந்து உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து எப்படி அந்த 48 பேப்பர கிளியர் பண்ணாரா? கிளியர் பண்ணலையா? அப்படின்னு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோவோட லைஃப்ல என்னென்ன நடந்துச்சு? எப்படி இத்தன ஹீரோயின் அவங்களுக்கு எத்தன ரிஜெக்ட் பண்ணாங்க? அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே பிரதீப் ரங்கநாதன் வந்து சூப்பரா நடிச்சிருந்தாருங்க. சான்ஸே கிடையாது. அதாவது 2கே கிட்ஸ்களின் நாயகன் அப்படின்னே சொல்லலாம். 2கே கிட்ஸோட எல்லாரோட மனச வந்து கவர்ந்துட்டாரு. இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுறதுக்கும் அவங்களும் ஒரு 2கே கிட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தியேட்டர்ல வந்து ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் நாளே பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் நாளே நைட் ஷோ நான் பார்த்தேன். நான் 2 நாள் கழிச்சு தான் ரிவ்யூவே போடுறேன். உண்மையிலேயே அவ்ளோ தியேட்டர் ஃபுல்லாவே ஹவுஸ்ஃபுல்லுங்க. நான் இருக்கிற தியேட்டர் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த அளவுக்கு படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஹீரோவோட லைஃப் நடக்கிறதும் சூப்பரா இருக்கும். ஹீரோவோட அப்பாவும் நடிச்சிருக்கிறவர் சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. பையன் என்ன சொன்னாலும் நம்புவாரு. 18,000 சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 18,000 குடுக்கறது. அதே 18,000 அப்பா நான் வந்து ஒரு இதை விட பெரிய படிப்புக்கு போறதுக்காக, பெரிய வேலைக்கு போறதுக்காக ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்ந்திருக்கிறேன். குடுத்த 18,000த்துல 6,000 வாங்குவாரு. அப்பா ஒரு அன்னதானம் போடுறதுக்காக ஒரு 4,000. அப்படி குடுத்த பணத்த எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா 18,000 குடுத்த கையிலேயே வாங்கிடுவாரு. அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில பெரிய வேலைக்கு போகணும். அந்த கன்சல்டன்சி வந்து ரூ. 10,00,000 பணம் கேட்பாங்க. ஆ ரூ. 10,00,000 பணம் கேட்பாங்க. அந்த டிகிரி சர்டிஃபிகேட் குடுக்குறதுக்காக. அதுக்கு வந்து ஒரு பொய் சொல்லுவாரு வீட்ல. அப்பா இந்த மாதிரி வேற ஒரு ஜாப்க்கு நான் மாறப் போறேன். இந்த ரூ. 18,000 சம்பளத்துல இருந்து, அதுக்கு வந்து ஒரு டெபாசிட் பணத்த கட்டணும். 10,00,000 வேணும் அப்படின்ற மாரி அத சொல்லி வீட்லருந்து நிலத்த வித்துலாம் வாங்குவாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்துச்சு. எத சொன்னாலும் அவங்க அப்பா நம்பிக்கிட்டு, பையன் மேல ஒரு நம்பிக்கையில அப்படி குடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த படத்துல வந்து எடுத்த எல்லாமே சூப்பரா தாங்க இருந்துச்சு. சான்ஸே கிடையாதுங்க. கண்டிப்பா எல்லாரும் நீங்க போய் தியேட்டர்ல ஒரு முறை பாருங்க. டிராகன் வந்து உண்மையிலேயே சூப்பரான படம். மிஸ்கினோட மிஸ்கின பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். மிஸ்கின் சார் வந்து சான்ஸே கிடையாது. சூப்பரா நடிச்சிருந்தாரு. அந்த காலேஜ்ல ஹெச்ஓடியா வர்றது, மிஸ்கின் கிட்ட யாரு நம்ம பிரதீப் கிட்ட நடக்கிற கான்வர்சேஷன் ஆரம்பத்துலருந்து கடைசி வரைக்கும் சான்ஸே கிடையாது. மிஸ்கின் வந்து சூப்பரா நடிச்சிருந்தாரு. நடிச்ச எல்லா படத்துலயுமே உதாரணம் சொல்லப்போனா லாஸ்ட் ஒரு படத்துல கூட நல்லா நடிச்சிருந்தாரு. அதே மாரி வந்து ஒரு ஆக்டிங்ல ஒரு வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சுட்டு இருக்காரு மிஸ்கின் சாரு. சான்ஸே கிடையாது. சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி கே.எஸ். ரவிக்குமாரும் நல்லா நடிச்சிருந்தாரு இந்த படத்துல. அவருக்கு குடுக்கப்பட்ட ரோல வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. கண்டிப்பா எல்லாரும் ஒரு முறை தியேட்டர்ல போயிட்டு இந்த டிராகன் படத்த பாருங்க. என்ன சொல்றது? ஒரு நல்ல கான்செப்ட்டோட எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அதியன் டாக்கீஸ். இது சிங்கிள் ஷாட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.